அன்பிலே நாம் வேர் ஊன்ற வேண்டும். எப்படி இந்த நிலத்திலே மரங்கள் செடிகள் எல்லாம் வேர் ஊன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலத்திலே மரம் செடி கொடிகள் வேரூன்றினால்தான் அது உயிர் வாழ முடியும். அதுபோல அன்பிலே நாம் வேரூன்றினால்தான் நாமும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அன்பு நமக்குள்ளே இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அந்நிய பாஷைகளை பேசலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம், அற்புதங்களை அடையாளங்களை செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம், பிரசங்கிக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், ஆராதனை நடத்தலாம், எல்லாம் செய்தாலும் அன்பு இல்லை என்றால் அதில் ஒன்றுமே இல்லை. ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்போம் என்று வாசிக்கிறோம். ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும். எப்படி ஒரு செடி பூமியிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டால் அது வாடி போகுமோ, அதே போலதான் அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். நிலத்திலே வேரூன்றி நிற்கிற செடிகள் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும், கனி கொடுக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். நிலத்திலே வேர் விடாத செடிகளோ கரிந்து போகும். அதே போலதான் அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும். நாம் எதிலே வேர் ஊன்றி இருக்கிறோம்? நாம் அன்பிலே வேர் ஊன்றி இருக்கிறோமா, இல்ல பாவத்தில் வேர் ஊன்றி இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் வேர் ஊன்றி இருக்கிறோமா?